பிரைஸ் எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம தற்போது கிறிஸ்தவர்களின் நிலைமை இந்த உலகம் எங்கும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எகிப்துல நடந்த சம்பவம். எகிப்து காப்டிக் கிறிஸ்தவ தேவாலயம் மீது தாக்குதல் 2026 ஜூலை 8 அன்று எகிப்தின் மின்யா மாகாணத்தில் உள்ள டால் அல் குய்பில்யா கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்த இடத்தை சுற்றி ஒரு கூட்டம் தாக்குதல் நடத்தியதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கற்கள் இதுல கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காங்க. அப்புறம் தேவாலய கட்டடம் மற்றும் கிறிஸ்தவர்களின் வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. சில கிறிஸ்தவர்கள் காயமடைந்தனர். சில கிறிஸ்தவர்கள் இதுல காயமும் பட்டிருக்காங்க. பின்ன பாதிரியாரின் அதாவது ஊழியக்காரரின் வாகனமும் சேதப்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு சில பேர் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா சீனாவில் ஒரு கிறிஸ்தவ போதகர் விடுதலை. சீனாவில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாஸ்டர் எஸ்ரா ஜின் மின்கிரி ஜூலை 3, 2026 அன்று விசாரணையின்றி விடுவிக்கப்பட்டு அமெரிக்கா சென்றதாக ஏபி நியூஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் சீனாவில் இன்னும் பல சுயாதீன கிறிஸ்தவ தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸோ இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கிடுவோம். ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் கிறிஸ்தவ சொத்துக்கள் குறித்த ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருப்போம். மகாராஷ்டிராவில் தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவ மிஷினரி அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்களை ஆய்வு செய்ய மாநில அரசு உத்தரவிட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது. ஓகே, அடுத்து இதுன்னு பாத்தீங்கன்னா நைஜீரியாவில் 25 கிறிஸ்தவர்கள் கொலை. ஜூலை 11, 2026 நடந்த தாக்குதல்களில் நைஜீரியாவின் மிடில் பெல்ட் பகுதியில் குறைந்தது 25 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாக, அதாவது குறைந்தது அதுக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ 25 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொல்லப்பட்டவர்களில் 2 மாத குழந்தையும் இருந்ததாக இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சில் தெரிவித்துள்ளது. சரிங்களா, இதுல 2 மாச குழந்தையும் கொன்னு இருக்காங்க. யதார்த்தமா நடந்தது இல்ல, 2 மாச குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கு. ஒரு 2 மாச குழந்தை வெளியில இருக்காது, வீட்டுக்குள்ளதான் இருக்கும். மேக்சிமம் ஒரு 2 மாச குழந்தை பாத்தீங்கன்னா மேக்சிமம் வீட்டுல வச்சு பால் கொடுக்கறதா இருக்கட்டும், உறங்க வைக்கிறதா இருக்கட்டும், இதுதான் மேக்சிமமான விஷயமா இருக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சு இந்த நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈரான்ல கிறிஸ்தவ தொலைக்காட்சி பார்ப்பதும் குற்றமாக்கப்பட்டதுன்னு இருக்கு. சமீபத்திய செய்திகளின்படி ஈரானில் சில கிறிஸ்தவ செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல்கள் விரோத அமைப்புகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை குற்றமாக கருதப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஓபன் டோர்ஸ் தெரிவித்துள்ளது. அதாவது கிறிஸ்தவ சேனல்கள் கூட பாக்குறது ஈரான்ல குற்றம் ஆயிடுச்சான். பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கிறிஸ்தவர்களுக்கு சம்பவிச்சு கொண்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிரியா தேவாலய குண்டுவெடிப்பு. ஜூலை 22, 2026 அன்று சிரியா அரசு தமாஸ்கஸில் உள்ள மார் எலியாஸ் தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கு ISIS பொறுப்பு என்று தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் கிறிஸ்தவ சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. அதாவது நம்ம இந்த விஷயங்கள்லாம் சுருக்கமாக தான் சொல்றோம். இதை ரொம்ப கிளியரா பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சுருக்கமா தான் சொல்றேன். ஸோ இந்த சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காகவும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கோ 20 பேர் கொலை, 20 கிறிஸ்தவர்கள் கொலை. ஜூலை 21, 2026 அன்று டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் நடந்த சமீபத்திய தாக்குதல்களில் 20 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. கொல்லப்பட்டவர்களில் ஒரு தேவாலய மூப்பரும் ஆராதனை தலைவரும் இருந்ததாக ஓபன் டோர்ஸ் தெரிவித்துள்ளது. தேவாலய மூப்பர் என்ன ஆராதனை தலைவர். கிறிஸ்தவர்களுக்கு உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இது உலகமெங்கும் நான் நடந்த விஷயங்கள் ஜூலை மாசத்துல மட்டும். சரிங்களா, இது மட்டும் இல்ல, மணிப்பூர்ல சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குக்கி மற்றும் நாகா அப்படின்னு 2 இனத்துக்கு இடையே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இடைக்கே இப்போ ஒரு நியூஸ்ல 4 பாஸ்டர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, ஊழியக்காரங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது போக நிறைய கிறிஸ்தவர்கள் கடத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூருக்காக மெயினா நீங்க
ப்ரேயர் பண்ணுங்க. இந்த இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதிக விஷயங்களுக்காக வந்து நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இஸ்ரவேல்ல 80 தடவைக்கு மேற்பட்ட பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதான் பல தாக்குதல்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து 80க்கும் மேற்பட்டது இஸ்ரவேல்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ரீசெண்டான ஒரு நியூஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது. இன்னும் தெரியாம எத்தனை கிறிஸ்தவர்கள் எந்தெந்த இடங்கள்ல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ எல்லா உலகமெங்கும் சிதறி இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர்ல வந்து அவங்களை நினைச்சுக்கிடுவோம். நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்களும் கிறிஸ்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கான விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. வேதனைகளுக்கு ஆரம்பம்னு ஆண்டவர் சொன்னார்ல, வேதனைகளுக்கு ஆரம்பம் வந்து தொடங்கிருச்சு. கிறிஸ்தவர்களை வந்து அநேக இடங்களில் துன்பப்படுத்த தொடங்கிட்டாங்க. ஆண்டவருடைய வருகை வந்து ரொம்ப 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 சமீபமா இருக்கு. உங்களுடைய நண்பர்களுக்கு அப்புறம் உங்களுடைய உறவினர்களுக்காக இருக்கட்டும், இல்லை சபை மக்கள்லேயே அநேகர் வந்து இன்னும் அநேகர் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்ம சபைகள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் சபைகளில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சபை மக்களுக்காக இருக்கட்டும், இல்லை உறவினர்களுக்காக இருக்கட்டும், இல்லை நண்பர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அவங்க கேட்குறாங்க, கேட்காம போகிறாங்க. அதை பற்றி வந்து நமக்கு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து எல்லாருக்கும் அறிவிக்கணும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்காக நம்ம கவலைப்படுறதுனால தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதை சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஜெபத்தில் நினச்சிக்கோங்க. அவங்க மனசை திறக்கிறது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானவர்களை வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. ஸோ நம்மளுடைய கடமை சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், சுவிசேஷம் அறிவிங்க. ஓகே, வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த மாதிரியான கிறிஸ்தவ தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஆவிக்குரிய மெசேஜாக இருக்கட்டும், ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.